தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பட்ட தலம், கொங்கண சித்தர் நீண்ட காலம் தங்கி வழிபட்ட தலம், பக்தரின் குறை தீர்த்த தலம் என்று பல்வேறு சிறப்புகளை பெற்று திகழும் அளவாய் மலை முருகன் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இந்த காணொளி மூலம் நாம் பார்க்க போகிறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூருக்கு அருகில் அளவாய்ப்பட்டி கிராமத்தில் அமைந்திருக்கிறது அளவாய் மலை பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பட்ட தலங்களில் ஒன்றாக இந்த தலம் விளங்குகிறது. ஒரு காலத்தில் முருகப்பெருமான் மீது அதீத பக்தி கொண்ட பக்தர் ஒருவர் குழந்தை வரம் வேண்டி பழனி முருகனை தரிசிக்க செல்கிறார். அந்த பக்தரின் கனவில் தோன்றிய முருகப்பெருமான், அளவாய் மலையில்தான் நான் எழுந்தருளி இருக்கிறேன். அந்த மலையின் உச்சிக்கு தன்னை வழிபட வரும் பக்தர்களுக்கு வசதியாக மலையில் படிக்கட்டுக்களை எல்லாம் அமைத்து கொடுக்கும்படியும், இந்த பணியை செய்து முடிக்கும் தருவாயில் உமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் அருளியிருக்கிறார். இதையடுத்து மகிழ்ச்சியடைந்த அந்த பக்தர் இந்த தலத்திற்கு வந்து முருகப்பெருமானை வழிபட்டு, முருகப்பெருமான் கனவில் கூறியபடியே பக்தர்களுக்கு வசதியாக படிக்கட்டுக்களை எல்லாம் அமைத்து கொடுத்திருக்கிறார். இந்த திருப்பணி முடியும் வேளையில் சரியாக அவருக்கு குழந்தையும் பிறந்திருக்கிறது. இந்த மலையில்தான் கொங்கண சித்தர் நீண்ட காலம் தங்கி வழிபட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் இந்த மலை கொங்கண மலை என்றே அழைக்கப்பட்டு வருகிறது. கோவிலில் முருகப்பெருமான் கையில் வேல் ஏந்தியபடி அழகுற காட்சி தருகிறார். இவர் சன்னதிக்கு எதிரிலே மயிலும் நந்தியும் சேர்ந்து அமைந்திருப்பது தனி சிறப்பாகும். இந்த மலையில் வற்றாத சுனையும் ஒன்று இருக்கிறது. கார்த்திகை மாதம் வரும் சோமவாரத்தில் இங்குள்ள முருகப்பெருமானை வந்து நேரில் வழிபட்டால் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேருவார்கள். குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது நம்பிக்கை. கர்ப்பப்பையில் கோளாறு உள்ள பெண்கள் இத்தலம் வந்து முருகனை வழிபட்டு பிறகு இங்குள்ள சுனை நீரை பருகினால் அவர்களுடைய குறை சரியாகி விடுகிறது என்று கூறுகிறார்கள் பலனடைந்த பக்தர்கள். அளவாய் மலை இயற்கை எழில் கொஞ்சம் ரம்மியமான பகுதியில் 1200 படிகளோடு இந்த மலைக்கோவில் விளங்குகிறது. குமார கடவுளின் சிறு திருக்கோவில் இந்த மலையின் நடு பாகத்தில் தான் அமைந்திருக்கிறது. விசேஷ தினங்களில் மட்டுமே மலைக்கோவிலுக்கு அர்ச்சகர்கள் சென்று வருகிறார்கள் என்றும், பிற நேரங்களில் வெளியில் இருந்த வண்ணமே கந்த கடவுளை தரிசிக்க வசதியாக இரும்பு கிராதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் அறிய முடிகிறது. மலையின் அடிவாரத்தில் ஒரு மண்டபத்தில் எழுந்தருளியுள்ள விநாயக பெருமானை பணிந்து போற்றிய பிறகு படிகளில் ஏறுகிறார்கள் பக்தர்கள். மலைப்பகுதி முழுவதும் பச்சை பசேல் என்று காட்சியளிக்கிறது. வறண்ட பகுதி என்று எதையுமே குறிப்பிட முடியாத அளவுக்கு செழிப்புடன் இருக்கிறது இந்த மலை. துவக்கத்தில் விசாலமாக தோன்றும் கருங்கல் படிக்கட்டுக்கள் மெதுமெதுவாக குறுகலாக துவங்கும். பிறகு சுமார் 45 நிமிடங்கள் முதல் 1 மணி நேரம் வரை மலைக்கோவிலை சென்று அடைந்து விடலாம். அதே போல படிக்கட்டு வழியாக மலை ஏறும் பொழுது பாதி தூரத்திலே பக்தர்கள் இளைப்பாறுவதற்காக ஒரு மண்டபமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு சற்று நேரம் இளைப்பாறிவிட்டு அதன் பிறகு மலை ஏறத் தொடங்கலாம். மலையுச்சியில் முருகர் சன்னதி மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயருக்கும் ஒரு தனி சன்னதி ஒன்று அமைந்திருக்கிறது. முருகப்பெருமான் கந்த சஷ்டி தினத்தில் சூரனை வதம் செய்து ஆட்கொண்டார். முருகனின் அருள் பெற்ற சூரபத்மன் தெற்கு திசையில் இருப்பதாக ஐதீகம். அவனுக்கு அருள்பாலிக்கும் விதமாக ஆஞ்சநேயர் இந்த மலையில் தெற்கு பார்த்தபடி திருக்காட்சி தருகிறார். இங்கு வந்து இவரை வணங்கினால் சனிதோஷங்கள் யாவும் விலகும் என்பதும் நம்பிக்கை. கார்த்திகை சோமவாரத்தில் வேலவனை வேண்டினால் குடும்பத்தில் பிரச்சனைகள் நீங்கும், பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அதே போல பூப்படைவதில் சிக்கல் உள்ள பெண்கள் மற்றும் கர்ப்பப்பை கோளாறால் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஏராளமானவர்கள் இங்கு வருகிறார்கள். முருகனை வணங்கிய பிறகு இங்கிருக்கும் சுனை நீரை பருகுகிறார்கள். இப்படி செய்வதால் கூடிய விரைவிலேயே அவர்களுடைய பிரச்சனைகள் நீங்கி விடுகிறது என்றும் சொல்கிறார்கள். இந்த ஆலயம் தினசரி காலை 6 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே நடை திறக்கப்பட்டிருக்கும். மற்ற நேரங்களில் வருபவர்கள் கம்பி கிராதிகளின் வழியாக முருகப்பெருமானை தரிசித்துவிட்டு திரும்பலாம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்திலிருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் வெண்ணாந்தூர் பேரூராட்சியில் அமைந்திருக்கிறது அளவாய்ப்பட்டி என்னும் கிராமம்.
இந்த கிராமம் வரை பொது பேருந்து மூலம் செல்லலாம். அங்கிருந்து நடைப்பயணத்தில் தான் செல்ல வேண்டும். தனி வாகனங்கள் மூலம் வருபவர்கள் கூகுள் மேப்பில் அளவாய் மலை என்று குறிப்பிட்டால் மலைக்கோவிலின் படிகள் துவங்கும் மலையடிவார பகுதிக்கு நேராக நம்மை இட்டு சென்றுவிடும் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.